ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 4 3 பதிகத்தின் முதல் பாசுரத்தில் கோவை வாயாள் பொருட்டு ஏற்றின் எருத்தம் இருத்தாய் மதில் இலங்கை கோவை வீய சிலை குனித்தாய் குலநல் யானை மறுபொசித்தாய் பூவை வீயா நீர் தூவி போதால் வணங்கே நேலும் நின் பூவை வீயா மேனிக்கு பூசுஞ்சாந்து என் நெஞ்சமே என்று பாடுகிறார். இந்த 7 எருதுகளை அடக்குபவர்க்கே இவளை அளிப்போம் என்று அறிவித்து கோவை பழம் போன்ற சிவந்த உதடுகள் கொண்ட நப்பினை பிராட்டியை அலங்கரித்து முன்னே நிறுத்தினார்கள். இதை செவியுற்ற கண்ணபிரான் பலராமனோடு எழுந்தருளினான். ஒருவேளை நம்பி மூத்தபிரான் எருதுகளை அடக்கிவிட்டால் என்னாவது என்று இவள் வருந்தி கிடக்கும் போதே தன்னை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் முன்வந்தான் கண்ணபிரான். உடனே புன்னகைத்த இவள் வாயழகை கண்டு இவளை நாம் அடைந்தே தீர வேணும் என்று உறுதி கொண்டு எருதுகளின் பிடரியை முறித்தான். மாயமானின் பின்னே சென்ற ராமனிடம் இது ராட்சச மாயை என்று லக்ஷ்மணன் கூறியது போல இவை அசுராவேசம் கொண்ட எருதுகள் என்று ஒரு வார்த்தை கூறாமல் போனேனே என்கிறார். மேலும் மதில் சுவர்தான் இலங்கைக்கும் தனக்கும் காப்பு, ராமன் இல்லை என்று இருமாந்து கிடந்த அந்த லங்கையின் அரசனான ராவணன் முடியும்படி உன் வில்லை வளைத்து தர்மயுத்தம் பண்ணினாயே, ஆனால் ராட்சசர்கள் மாயப்போர் புரிவதில் வல்லவர்கள் என்று விபீஷ்ணன் கூறியது போல ஒரு வார்த்தை எச்சரிக்காமல் போனேனே என்கிறார். மேலும் நல்ல ஜாதியிலே பிறந்த அழகிய கோலையாப்பிட யானைக்கு மதமூட்டி கம்சன் தன் அரண்மனை வாசலிலே நிறுத்தினான். அதன் கொம்பை முறித்து அதனுடன் போர் செய்கிற போது இது சமமான யுத்தமே அன்று என்று வயரெறிந்த அந்த மதுரா நகர் பெண்களின் கூட்டத்தில் நின்று நானும் உருகாமல் போனேனே என்கிறார். இப்படிப்பட்ட உன்னை அந்தந்த காலங்களில் மலர்களையும் தண்ணீரையும் தெளித்து நான் வணங்கி உபச்சாரங்கள் பண்ணாமல் போனேனே என்கிறார். அன்று மதுரா நகரிலே கூனியிடம் உன் திருமேனிக்கு ஏற்ற சந்தனத்தை தரும்படி கேட்டாய். உன்னுடைய இந்த காயாம்பூ போன்ற நிறம் கொண்ட திருமேனிக்கு பூசுவதற்கு தகுதியான சாந்தாக என்னிடம் உள்ளது யாதெனில் என்னுடைய இந்த நெஞ்சம் மட்டும்தான் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.